ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ரெய்னா ஷெயினோட 7th பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நல்லா போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, என் வாயில் வாடை அடிக்குதான்னு. பின்ன அடிக்காமல் இருக்குமா, நேற்று பண்ண ரகல் அப்படி நீ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லலை. ஹீரோயினே பார்த்து ஒன்று நினச்சிட்ருக்கான். நேற்று ஹீரோவை கிஸ் பண்ணது தான் நினச்சிட்ருக்கான். திடீர்னு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்னை பார்த்தா ரொம்ப சரக்கடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்கல. அப்படி தான் இருக்குது லைட்டாக அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவளால் நிற்க முடியல, பஸ்ஸில் அப்படி ஸ்டடியாக நிற்கவே முடியல. அதனால் ஹீரோவை பார்த்து ஒரு இடத்த பிடிச்சி நம்ம ஹீரோயினை உட்கார வைக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து ஹீரோவுக்கும் அப்படி தான் இருக்குது லைட்டாகவே. ஏன்னா ஹீரோவை நம்ம ஹீரோயின் தூங்கவே விடலை. அதனால் நம்ம ஹீரோவுக்கும் அப்படி தான் இருக்குது. இதை பார்த்த ஹீரோயின் இந்த என் பக்கத்தில் ஒரு ஸ்வீட் காலியாக தான் இருக்குது, நீ உட்காந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அவங்க பஸ் ஸ்டாப் வந்துட்டு ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போன கையோட, அம்மா நான் வேலைக்கு போயிட்டு வரேம்மா, என்னைய விட்டுருங்கம்மா அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாக்கிட்ட அப்படியே பர்மிஷன் கேட்குறாங்க. அவங்க அம்மா எங்கே நீ போகிற, என்ன இப்படி போகிற அசிங்கமாக, தலைமுடியை கொஞ்சம் சீவிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே அப்படியே தலைமுடியை சீவி விட்றாங்க. நம்ம ஹீரோயின்னா அவங்க அம்மா சீவிட்டு அவங்க தங்கச்சி பற்றி சொல்கிறாங்க. நம்ம தங்கச்சிக்கு இப்படி தான் நான் தலைமுடி சீவி விட்டேன்னு. அது சீன் அப்படியே கட் ஆகுது. எல்லாம் ஒரு மெமரிஸ் தானே, அது மறக்கவே முடியாது. இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அப்படியே ஸ்டாப் ஆகி கிடக்குது. ஏன் ஸ்டாப் ஆச்சுன்னு கேட்கல. நம்ம சிஇஓ சப்ளையரை மாற்றிருக்காராம். அதனால் பழைய சப்ளையோட எதுவும் நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பிரச்சனை, அது இவ்வளோ பெரிய விஷயத்த நடத்திட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கோவம் வருது. அப்படியே இந்த சைடு என்ன நடக்குதுன்னு பார்த்தா, நம்ம சிஇஓ அந்த ஓனர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நான் சூப்பர்வைசர் கூட ஏதோ சப்ளையருக்கும் சூப்பர்வைசருக்கும் லிங்க் இருக்காமா, நான் அதனால் லோ குவாலிட்டி அனுப்பிச்சிட்ருக்கான். இந்த பாருங்கள் எவிடன்ஸோடு நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சிஇஓ எவிடன்ஸோடு காட்டுறான். இதை பார்த்தோன்னே சிஇஓக்கு மனசே இல்லை. சரி, இது வரலும் நம்ம தேவையான சரக்கு இருக்கா அப்படின்னு கேட்கல. இருக்குது அப்படின்னு சிஇஓ சொல்ல, அந்த டேட்டுக்குள்ளே நீ முடிச்சே ஆகணும், இல்லைன்னா கடுப்பாயிருவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம சிஇஓ ஓகேன்னு சொல்கிறான். இப்போ நம்ம சிஇஓ மேலே தான் மற்ற ப்ரெஷரும் இறங்கியிருக்கு. அப்படியே எல்லா இதுவும் பிளாக் ஆகி கிடக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாம் எங்களை உள்ளே விடு, ஏன் வேலை இல்லையான்னு கேட்டுட்ருக்கான். அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா காரில் சூப்பர்வைசர் இறங்கிட்டு வரான். இவனால தான் எல்லாமே அப்படியே ஹீரோ ஒரு பார்வை பார்க்குறான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் பஸ்ஸில் போகையில் எங்கள் அப்பாவும் இந்த விபத்தில் தான் இறந்துருக்காருன்னு ஹீரோயின்ட்ட சொல்லியிருப்பான். அதனால் ஹீரோயின் அந்த லிஸ்ட்டை செக் பண்ணி பார்க்கையில் அவங்க அப்பா பேர் இருக்குது. நம்ம ஹீரோ அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளே போய் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு மாதிரி தனியாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது நம்ம ஹீரோவுக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வேகமாக அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு இருக்காங்க. வேகமாக எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தேவையானதெல்லாம் நான் செட் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. எங்கே இருக்க ஹீரோ, நான் அவங்க வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன்னு சொல்லல, அங்கே தான் இருக்கேன். சரி, நான் பக்கத்தில் தான் இருக்கேன், அப்படியே வந்துடுறேன் சீக்கிரமாக அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ எங்கே இருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி இருக்கேன். அட கொடுமாடா, எங்கடா அவன் நம்ம தேடி போயிருக்கான், இங்கே நம்ம அவள் வீட்டில் இருக்கோம், பக்கம் வேறு சொல்லிட்டோம், ஓடி வேற போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பறக்க ஓடி போகிறேன் ஹீரோ. இந்த சைடு நம்ம ஹீரோயின் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஹீரோக்காக. ஹீரோ ஓடி வரதை பார்க்குறாங்க. எங்கே பக்கம்னு சொன்னால் இப்போ இப்படி ஓடி வர அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அதான் வந்துட்டுல, ஏன் வந்தேன்னு சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கல. சும்மா தான் அவனை பார்க்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் இந்த கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு ஸ்வீட் வாங்கி தராங்க. இந்த ஸ்வீட் எனக்கு பிடிக்காது, பட் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றா. நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஸ்வீட்டை சாப்பிடவே தெரில. அதை அப்படியே வாயில் ஒட்டிகிட்டு சாப்பிடல. நம்ம ஹீரோ அதை தொடச்சி விட்டு இன்னும் சின்ன பிள்ளையாட்ட தின்னுட்டுருக்குற அப்படின்னு திட்டுறான். அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த போஸ்டரையே பார்த்துட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தா, என் தங்கச்சி இந்த ஸ்வீட் கம்பெனியில் தான் ஆடுக்கு நடித்தா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அந்த விளம்பரத்தை பார்த்துருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோட்ட கேட்கல. பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன், நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஆனால் உன் தங்கச்சி உன்னையோட அழகாக இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கலாய்க்கையில்
ஆமாம், உண்மைதான் அதுவும். அதனாலே எனக்கு என் தங்கச்சி ரொம்ப பிடிக்காது. இந்நேரம் என் தங்கச்சி மட்டும் இருந்திருந்தானா நான் ஒரு ஆக்டரை டேட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படியா? நானும் தான் ஒரு ஆக்ட்ரஸை டேட் பண்ணியிருப்பேன், உன் தங்கச்சி மட்டும் இருந்தால். என்ன நடக்கிறது, எல்லாம் நிலமை அப்படின்னு சொல்கிறா நம்ம ஹீரோ. அப்படியே நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டே அங்கிட்டிருந்து போகிறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஓனர் வந்து ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே. சிஇஓவும் அவங்க அம்மாவும் வராங்க. சிஇஓ கேட்குறான், எதுக்கு இப்போ எங்கள் அம்மாவும் என்னையும் வர சொன்னீங்க அப்படின்னு. எல்லாம் ஒரு காரணமாக தான், ஒரு சொத்து பிரச்சனையை வர சொல்லியிருக்கோன்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த சொத்தை மாற்றலாம் அப்படின்னு சொல்லல. உங்கள் அப்பா என்ன இறக்கல, அது ஞாபகம் வச்சுக்கணும் சிஇஓட அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அது எல்லாமே எங்கள் அப்பா சொத்து தான் அப்படின்னு நம்ம சிஇஓ சொல்கிறாங்க. உங்கள் அப்பா சொத்தா அப்படின்னு அவன் வேறு மாதிரி சொல்ல வரையில், ஒரு நிமிஷம் நில்லு, நம்ம எதுக்கு வந்தோமோ அதை மட்டும் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சிஇஓவே அவங்க அம்மா ஹெர்ட் பண்ணுற மாதிரி பேசிடுறான் ஓனர். அப்படியே அவங்க அம்மா வெளியே வந்து அழுகுறாங்க. அம்மா இப்போ எதுக்குமா வந்தீங்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்கல. இந்த சொத்தெல்லாம் அவன்கிட்டே கொடுத்துருப்போம், நமக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லல. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விட முடியாதுமா, ஏன்னா எல்லாமே நம்ம அப்பா சம்பாதிச்சது, இது எல்லாமே இது நம்ம கொண்டாடியே ஆகணும் அப்படின்னு நம்ம சிஇஓ கரெக்டாக பேசுகிறான். அது நான் அப்போ எப்படி மிஸ்டர் சேனை நான் காதலிக்கிறேன் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது, அந்த நாயை நீங்கள் விரும்புகிறீங்களா? நீங்கள் நம்ம அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவீங்க நான் எதிரே பார்க்கல. இப்போ அவன் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டான் நம்ம ஹீரோ. ஏற்கனவே ப்ரெஷரு, அதோட இன்னும் ஹர்ட் ஆகிட்டான். இருக்கிறதுலே ஒரு மாதிரி ஆகிட்டான் நம்ம ஹீரோ. வண்டி கூட ஓட்ட முடியல அவ்வளோவா. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ என்ன இங்கே வீட்டில் கூட பார்க்கையில் அவங்க அம்மா நம்ம ஹீரோவை பார்த்துட்றாங்க. நம்ம ஹீரோ வந்து உங்களை சந்தித்ததில் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறான். என்னோட பேர் லீ கேம்டு. அந்த மாதிரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ போயிட்டு வரேன் அப்படின்னு மரியாதையாக நடந்துக்கிட்டு போகிறான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கேட்குறாங்க, இல்லையே அவன் யார் இங்கெல்லாம் வரியான்னு கேட்டால், என் கூட வேலை பார்க்குற பையன். யார் இப்போ ரவுடி மாதிரி இருக்கிறேன் அவங்களெல்லாம் சேர்ந்துட்டுருக்க, ஒருத்தர உறவத்தை பார்த்து நீங்கள் கேலி செய்யாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஓ அப்படியா, ஆனாலும் ரவுடி மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் யார் மாதிரி இருக்கேன், ஏதோ சரக்கு அடிச்சுவ மாதிரி இருக்கலாம் அப்படின்னு கேட்கல. நீ ரொம்ப பேசுகிறடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிட்டாங்க. இந்த சைடு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான், லீ நீ பைத்தியக்காரன்டா, ஏன்டா லீ அப்படியே நல்ல மாதிரியே நடிக்காதரா, மகிழ்ச்சி போயிட்டு வரேன்னா லீ போல அவனை பார்த்தா எனக்கே காண்டாகுதுரா அப்படின்னு அவனே திட்டிக்கிட்டு போறியான். இந்த சைடு நம்ம சைட்டு வீட்டுக்கு காலிங் பில் அடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம சிஇஓ. உள்ளே வா அப்படின்னு கேட்கையில் அவனும் உள்ளே வரியான். ஃபஸ்ட்டு உள்ளே வந்து அவன் கொஞ்சம் சரக்கு அடிச்சிருப்பான் போல், அதை கண்டுபிடிச்சிட்றான் நம்ம சைட்டு. என்ன சரக்கு அடிச்சிருக்கேன்னு கேட்கல. ஆமாம் அப்படின்னு நம்ம சிஇஓ சொல்கிறோம். திடீர்னு வந்து மிஸ்பிகர் பணம் பார்த்துருவானா சிஇஓ சைட்டை. நீ என்ன லோன்லியாக இருக்கியா, யாராவது கட்டி பிடிக்கணும் போல் உனக்கு தோணுதா, ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கேட்கல. நம்ம சிஇஓ ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. நான் முதல்ல இங்கே வந்ததே தப்பு, என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஇஓ அவங்க வீட்டுக்கே போகிறான். இவனா இப்படி பண்ணுறான் அப்படின்னு நம்ம சைட்டு பார்க்குறா. அடுத்த நாளும் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான பொருளை பார்க்குறாங்க. அந்த டேப்பு டைல்ஸு எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம மேக்கப் மங்கனி ஃபோன் பண்ணுறா. நம்ம சிஇஓக்கு உடம்பு சரியில்லை, அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிட்டே சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயின் வந்து அந்த டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு சிஇஓ வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம சிஇஓ உள்ளே வா அப்படின்னு கொஞ்சம் அப்போயே ஒரு மாதிரி சோர்வாக தான் இருக்கான். நம்ம சிஇஓ உள்ளே கூப்பிட்றான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் உள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த டேப்லெட்டை கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு. நம்ம சிஇஓ சொல்கிறான், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு இவனா இப்படி இருக்குது அவ்வளோ சோர்வாக இருக்கார் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. பக்கத்தில் இருக்க ஸ்க்ரீனை கொஞ்சம் எடுத்து வியூவை பார்க்கலான்னு நம்ம ஹீரோயின் விரிக்கிறாங்க. பார்த்தா ரொம்ப தூசி. நம்ம சிஇஓ வந்து வீட்டை பார்த்துக்கவே மாட்டான் போல், ரொம்ப தூசியாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இந்த டேப்லெட்ஸ்லாம் லைட்டாக ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அவ்வளோதான், எல்லாம் அழுகி போனது தான் இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு மனசு இல்லை, என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நினச்சி பார்த்துட்டு அப்படியே அந்த சீன் கட்டானா அதுக்கு அடுத்த நாள் வருது.
நம்ம ஹீரோயின் வந்து நீ இன்னமும் ஹீரோ வீட்டுக்கு போனதில் என்ன ஆச்சு, பெரிய வீடாக இருந்துச்சான்னு கேட்டது. ஆமாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க மேக்கப் மங்குனிக்கிட்ட. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, ஏன் இன்றைக்கி ஆஃபீஸில் ரொம்ப பரபரப்பாக வேலையாக இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி நம்ம சிஇஓ வரல, அதனால தான் அப்படின்னு நம்ம மேக்கப் மங்குனி சொல்கிறா. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து சிஇஓட இடத்துக்கு போய் பார்த்தா நிறைய பிளான்ஸை ஸ்டிக்கரிங்காக ஒட்டி வச்சுருக்கான். இதெல்லாம் ஒரு டெய்லியும் ஸ்கெட்யூலா அப்படின்னு கேட்கல ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு ஆமான்னு சொல்கிறாங்க. இவர் ஏன் இவ்வளோ வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவும் இங்கே தான் வந்திருக்கான். அப்படியே இங்கே சைட்டும் அங்கே சூப்பர்வைசர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ என் மேலே சந்தேகப்படுற, நான் எல்லாத்தையும் சப்ளேட்டு வாங்குறேன்னான்னு கேட்கல நம்ம ஹீரோ அவங்ககிட்ட தான் இருப்பான். ஒன்று நம்ம சிஇஓ கெட்டவராக இருக்கணும், இல்லை இவர் கெட்டவராக இருக்கணும். நம்ம சிஇஓ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ காய்ச்சலில் கிடக்கிறாரு, அப்போ இவர் தான் கெட்டவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லல. இப்போ என்ன பார்த்து நீ என்ன ஒர்க்கர் தானே, நீ எல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு சூப்பர்வைசர் சொல்கிறாங்க. அவன் ஏன் பேசக்கூடாது, அவன் பேசுவான்னு சொல்லிட்டு 2 பேரும் சூப்பர்வைசரை பார்க்குறாங்க. இந்த சைடு நம்ம வந்து எங்கள் வீட்டை பார்க்குறான். எல்லா விசல்ஸும் க்ளீனாக இருக்குது. அப்படியே ஃப்ரிட்ஜு மேலே ஒட்டி இருக்குது. உங்களுக்கு நான் ஃபுட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் அவனில் ஹீட் பண்ணி சாப்பிட்ருக்கேன்னு. நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்கா, இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கான்னு நம்ம சிஇஓவுக்கு புரியுது. சொன்ன மாதிரியே அந்த ஃபுட்டையும் ஹீட் பண்ணி நம்ம சிஇஓ சாப்பிட்றான். அப்படியே ஒரு வெளிச்சம் அடிக்குது. என்னென்னு பார்த்தா நம்ம சிஇஓ போய் பார்க்குறான். அந்த ஸ்க்ரீனை திறந்து வச்சுட்டு போயிருப்பால, அதுதான் அந்த வியூவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறான் நம்ம சிஇஓ. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்படியே வந்துச்சு நான் அங்கேருந்து கட்டானா இங்கிட்ட தான் காமிக்கிறாங்க. நம்ம மேனேஜர் வந்து ஒர்க்கர்ஸை உள்ளே விட மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு வேலையே இல்லை, நான் எதுக்கு உள்ளே விடணும் அப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த உள்ளே இருந்த மேனேஜர். அப்போ நம்ம ஹீரோ ஒரு ஆள் ஈக்காண்டு முதல்ல கதவை தரங்க, இங்கே வேலை இல்லைங்கிறதுக்காக இருக்கிற ஒர்க்கர்ஸ்லாம் வேலைக்கு வர வேணான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து விட்டுறியான். இதை பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் அங்கேருந்து வராங்க. கோணவாயன் சூப்பர்வைசரு, நீ என்ன பண்ணுற, என்னமோ பண்ணி தொழில்னு திட்டி விட்டு போறியான். அப்படியே இங்கிட்டு பார்த்தா நம்ம சிஇஓ ஹீரோயினை பார்க்குறாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. தேங்க்ஸ், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு எல்லாம் பண்ணியிருக்கீங்க, அந்த வியூவை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு நம்ம சிஇஓ சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஓகே சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சிஇஓ இப்போ வந்து அந்த சைட்டை பார்க்க தான் வந்திருக்கான். அங்கே பார்த்தோன்னா மூடி இருக்குது இடமே. அங்கே சூப்பர்வைசர் இருக்கான். ஒழுங்காக கதவை தர அப்படின்னு கேட்கல. சரி நான் இதையும் திறக்கிறேன், இதையும் திறக்கிறேன், இப்போ வர வேண்டிய சப்ளைஸ் எல்லாம் கொண்டு வா அப்படின்னு நம்ம சூப்பர்வைசர் கொஞ்சம் கேலியாக சொல்லிடல. சிஇஓக்கு கோவம் வந்துடுது. அவனை பிடிச்சி திட்டலான்னு பார்க்கல, ரொம்ப காண்டாவதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காமாக ஹேண்டில் பண்ணுறான். இவன்கிட்ட கோவப்பட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு கரெக்டாக தெளிவாக எடுத்து சொல்கிறான். நம்ம சிஇஓக்கு புரியுது. இந்த சைடு புது சப்ளையர்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினும் மேக்கப் மங்குனிங்க. ஆனால் கிடைக்கவே இல்லை. சரின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் நம்ம சிஇஓ கார் எடுத்துகிட்டு அந்த ஒர்க் நடக்கிற இடத்துக்கு வரான். அங்கே பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் தள்ளாடிட்டு தான் இருக்கான், இப்போது டயர்டில் தான் இருக்கான், கண்ணெலாம் 2 தெரியுது. அங்கே வந்து ஹீரோ இருக்கியான் ஒர்க்கு பண்ணுற இடத்துல. அப்படி என்ன ஆச்சு, ஒன்றும் இல்லைன்னு கேட்கல. நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைம்னு பார்த்து ஹீரோக்கு ஒரு கால் வருது. இங்கே சாக்கடையெல்லாம் க்ளீன் பண்ண யார் வருவா, அதை நீங்கள் மேனேஜர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிடு. நம்ம சிஇஓ ஃபோனை வாங்கி நான் வரேன், நான் சிஇஓ பேசுகிறேன், நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சிஇஓ சொல்லுவானோ. அப்படியே அந்த இடத்துல ஹெல்ப் பண்ண சிஇஓ கிளம்பையில் அப்போயும் அவனுக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. அந்த ஏணியில் வேறு இறங்க வேண்டியதாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நான் பிடிச்சிக்கிறேன் இறங்க அப்படின்னு மேனேஜர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இறங்கல. அவனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இறங்கவே முடியல. எப்படியா அவன் ஸ்லிப் ஆகி கீழே விழுவலான்னு பார்க்கல, பாதி கீழே விழுற மாதிரி போயிட்டான். அப்போ வரான் பாருங்க ஹீரோ, அவனை தள்ளி விட்டு இவன் கீழே விழுந்துருவானோ. எல்லா ஒர்க்கர்ஸும் பார்ப்பாங்க, அங்கே பாரு ஒருத்தர் கீழே விழுவுறான், லீக்கியாங்கிட்டு இருந்தானே அது அப்படின்னு சொல்லுங்க. சிஇஓக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ நம்ம இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மாதிரி சோகமாக இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் அவன் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸில் விசாரிக்கல, ஹீரோ எங்கன்னு கேட்கல. அவன் எப்போயோ அவனுக்கு அடிபட்டுருச்சுன்னு போயிட்டான் அப்படின்னு கேட்கல. அடிபட்டுருச்சான்னு ஷாக் ஆகுறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா யார், நம்ம பாட்டிக்கிட்ட தான் வைத்தியம் பார்த்துட்ருக்கான் நம்ம ஹீரோ. சிஇஓ அங்கே தான் இருக்கான். உன்னை யார் அவ்வளோ தூரத்தில் வந்து உழவு சொன்னான், பார்த்து வேலை செய்ய மாட்டியா அப்படின்னு பாட்டி பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம சிஇஓ வந்து அவன்கிட்ட சாரி கேட்குறான். சாரி எல்லாத்தையும் மன்னிச்சுக்க என்ன தான் அப்படின்னு. அவங்களால இல்லை, நீங்கள் ஏதோ தப்பாக ஒரு மாதிரி குழப்பத்தில் இருந்திருக்கீங்க போல், அதனால தான் டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான்.
நீங்கள் ஏன் இவ்வளோ ஒர்க் பார்க்குறீங்க, என்னாலே நம்ப முடியல, இவ்வளோ ஹார்ட் ஒர்க்லாம் எதுக்கு போடுறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். சரி இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம சிஇஓ வெளியே வரான். வெளியே வந்தால் பாட்டி கேட்குறாங்க, பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு. அவனும் பேசி முடிச்சிட்டேன் பாட்டி, என்னால் தான் உங்கள் பையனுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல என் பையனே கிடையாது அப்படின்னு அவங்க பாட்டி சொல்கிறாங்க. சரி உன்னை பார்த்து தூங்காதவனாட்டு இருக்குது, இதை தண்ணியில் கலந்து குடி தூங்கிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. சிஇஓ ஒரு மாதிரி பார்க்குறான். விஷமெல்லாம் கிடக்கல, முதல்ல ஒரு மனுஷனை நம்ப கற்றுக்க, அதனால தான் நீ இப்படி இருக்கா அப்படின்னு அந்த பாட்டி அட்வைஸ் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம சிஇஓ அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இந்த சைடு நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போகலான்னு பார்க்கல, ஹீரோயின் அப்படியே குத்துக்கலாட்டம் உட்காந்துருப்பாங்க. பார்த்து பயந்த ஹீரோ, ஏன்டே இங்கே உட்காந்துருக்க, என்ன ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டியா, நீ ஏதோ விழுந்துட்டியாம்மா அப்படின்னு கேட்கல, உனக்கு எதோ அடிபட்டுச்சான்னு கேட்கல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். பாரு நடந்ததுலேயே தெரியலையா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் வந்து மூஞ்சி அப்புறம் அவன் எல்லா துணியெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க அடிபட்டுருச்சான்னு. ஏன் இப்படிலாம் பண்ணுற, எனக்கு அடியே படல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் கால் வருது ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட இருந்து. 10 நிமிஷம் நான் வரல, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வரலண்ணா நீ உள்ளே வந்துடு அப்படின்னு சொல்கிறான். அங்கே நம்ம சொல்லிட்டு போயிருக்காங்க ஹீரோயின். அவன்கிட்ட வேறு வாட்ச் இல்லையேன்னு புலம்பிகிட்டு இருக்கான். இந்த சைடு அந்த குணமாய் இருப்பான்ல, அவங்க கூட தான் நம்ம ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. முதல்ல விட்றா உள்ளேன்னா அப்புறம் அடிச்சு போடுன்னு கேட்கல. ஹீரோ அந்த சைடு வருவானோ, பயந்துட்டு கீழே விழுந்துருவாங்கன்னா ஹீரோயின் கீழே ஊட்டி அப்படின்னு ஷாக்கில் நம்ம ஹீரோலாம் கத்திரியும் அப்படியே இல்லையே அறிவு கட்ட கோணவாய தண்ணி எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிவிடும். தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோயின் முழிச்சுக்கிட்டாங்க. அதுக்குள்ளே ஃப்ரெண்டுக்காரி கேட்குறேன், உன் பேர் என்ன, என் பேர் என்ன அப்படியே எல்லாத்தையும் கேட்குறாங்க. இவன் பேர் என்ன, இவன் பேர் லீகாங்டோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லலை, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குற அப்படின்னு கேட்கல, சின்ன வயசில் கீழே விழுந்த மெமரி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோட்ட சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ஹீரோவோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. அங்கே போனால் நம்ம ஹீரோயின் தான் சமைச்சிட்ருக்காங்க. இந்த சைடு மற்றவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோட ஃப்ரெண்டு இவனும் நானும் ஒரே மாதிரி இருக்கோம்லன்னு சொல்லிகிட்டு இருக்கான். இந்த சீன் இங்கிட்ட கட் ஆகுது. இங்கிட்ட நம்ம தங்கச்சிக்காரி பாட்டிக்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப சிவியரான ஒரு நோய் இருக்குது அப்படின்னு, நான் எப்போ வேணால் செத்துருவீங்க அப்படின்னு சொல்லல, நான் எப்போ வேணால் செத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் இதை ஹீரோட்ட சொல்லவா அப்படின்னு கேட்கல, வேணாம் அவன் எதுக்கு அவன் மனசையும் நோக்கடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்தா அங்கே அடிப்பட்ட ஒருத்தன் வரான். இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலை, இதை பண்ண நீ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு கேட்கல, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ படிப்பெல்லாம் படிச்சிருக்க, ஒருத்தன் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண தெரியணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம சிஇஓ அந்த சைட்லேருந்து ஒரு மண்ணை ஒரு குழியாட்டம் இருக்குது, அந்த குழியில் மண்ணை தோண்டி பார்க்குறான். ஒரு மாதிரி களிமண்ணாக வருது. இந்த சைடு எல்லாருமே ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க. ஒருத்தர் மட்டும் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்ருக்கான். அந்த கோணவாய் கிரிக்கெட் இல்லை ஃபுட்பால் மேட்ச்சு, அந்த மேட்ச்சு பார்க்காத ஒரு ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த மேட்ச் பாரு, அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே என்னன்னு நினச்சி பார்க்குறேன் நம்ம ஹீரோ. அந்த அடிபட்டு கிடக்கிற கண்டிஷனில் நம்ம ஹீரோ ஒரு கதை சொல்லியிருப்பா ஹீரோயின்கிட்ட. இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்சில் கடைசியில் டை மேட்சாக முடிஞ்சிடும், அதனால் பெனால்ட்டி வச்சு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஹீரோ நினச்சி பார்க்குறான். நினச்சி பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறாங்க, ஆமாடி அது அன்னைக்கு நடந்த மேட்ச்சு தான், அது யாரோ எனக்கு சொன்னாங்க அப்படின்னு அவள் சொல்கிறாள். இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து அப்படியே கீழே வந்துடுறான். அவங்க அப்பா குரல் கேட்குது போல காதில், என்கிட்ட பேசாத அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுறான். அந்த நேரம் பார்த்தா அங்கே ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயின் எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்கல, ஒன்றும் இல்லையா அப்படின்னு தான் ஹீரோயின் சொல்கிறான். நீ எதுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்கல, அவனும் இல்லை நீ எதை சொல்கிறா, நீ எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டுருக்க, நீ எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி ஜாலியாக இருக்க அப்படியே நம்ம ஹீரோ கேட்கல, நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. எப்படி நீ எல்லாத்தையும் மறந்துட்டுருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே இதோடையே நம்ம 7வது எபிசோடையும் முடிச்சு விட்றாங்க. நான் உங்களுக்கு 8வது எபிசோடு நாளைக்கு அப்லோடு பண்ணுறேன். ஸோ நம்ம வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா, பாய்.